மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. சரியான உச்சி வெயில் பயங்கரம் மண்டைய புழக்குது. நீங்கள் எல்லாருமே இந்த வெயிலுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். போதாக்குறைக்கு தேர்தல் வேற அறிவிச்சிட்டாங்க. இன்னும் தேர்தல் அனல் பறக்கிற பிரச்சாரங்கள் எல்லா கட்சிகளும் தொடங்கிட்டாங்க. ஒரு பக்கம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு சோசியல் மீடியாவில் மட்டுமே நம்ம முதல்வர் ஆகிட்டோம், நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோம், நம்ம அமைச்சர் ஆகிட்டோம்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பல். அது தகவல் வெத்து கழகமா இருக்கிற தாவேகா. இவங்களை பத்தி நம்ம தொடர்ந்து என்ன அடின்னு அடிச்சாலும் சூடு சொரணையே இல்லாம தொடச்சி போட்டு போற கேரக்டர் தான் அவங்க. இன்றைக்கு காலையிலே நம்ம ஒரு பதிவை போட்டுட்டு நம்ம கிளம்பலான்ற நேரத்துல திடீர்னு இணையத்தை தெறிக்க விட்ட ஒரு பதிவு ஒன்று வந்துச்சு. அது என்ன பதிவு அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ஒரு பதிவு, நன்றி சொல்லுகிற பதிவு. என்னங்க நன்றி சொல்ற பதிவுல என்னங்க பரபரப்பு தெரிக்க விட்டுருப்பாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கு காரணம் இருக்கிறது. சமீபத்துல இந்த அமாவாசை 420 அயோக்கிய பையா இருக்கான்ல, குடும்பத்தை கலைக்கிற ஒருத்தர் இருக்கா இல்ல, ஆதவ் அர்ஜுனான்னு சொல்லி இந்த விஜய் கூட்ட சேர்த்து வச்சிருக்காரு இல்லையா, இந்த மோசமான இந்த கேடுகட்ட பிறவி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்து ஒரு தவறான கருத்தை பொதுவெளியில பேசினான். அவன் என்ன பேசினான் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ஒரு பயந்தாங்குள்ளி, அவர் பயந்துட்டாரு, அரசியலுக்கு வருவதற்கு பயந்துட்டாரு. ஆனா எங்க அண்ணன் பாத்தியா கட்ஸ் உள்ளவரு, அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி விஜயை போற்றி புகழ்வதாக நினைத்து கொண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கட்ஸ் தெரியாம, அவருடைய தைரியம் தெரியாம, அவர் துணிச்சல் தெரியாம இந்த பன்னாட பரதேசி அமாவாசை கேரக்டர் உள்ள தேன் கூட்டுல கல்லெறிஞ்சிட்டான், எறும்பு புத்துக்குள்ள கை விட்டுட்டான். என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். அடிச்சு பயங்கரமா விரட்டி எல்லாரும் ஆதவ அர்ஜுனாவை வெளுத்துட்டு இருக்காங்க. இந்த அமாவாசை போற பக்கம்லாம் செருப்படி வாங்கிட்டு இருக்கான், தரமான செருப்படி. எங்க ஊர் அடியெல்லாம் கிடையாதுங்க. இணையத்தை திரும்பினாலே ஆதவுக்கு செருப்படி விழுந்துகிட்டே இருக்கு. ரஜினி ரசிகர்கள் அவங்க எப்பவுமே பவர்ஃபுல்லான ஆட்கள், அவங்க வச்சு செய்யறாங்க எல்லா பக்கமும். அவங்க மட்டும் இல்லைங்க, போதா வரைக்கும் அஜித் ரசிகர்கள் ஒரு பக்கம், இன்னும் பிற ரஜினியை நேசிக்கிறவர் ரசிகனா இருக்குன்னு அவசியமும் கிடையாது. இப்ப நான் ரஜினிகாந்த் ரசிகரே கிடையாது. ஆனா ரஜினிகாந்தனுடைய அவருடைய அந்த சினிமா, அந்த சினிமாவை அவர் நேசிக்கிற அந்த விஷயம், சினிமாவில் அவர் நடிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரசிக்கிறேன். அதனால எனக்கு ரஜினிகாந்தை நான் சினிமாவில் எவ்வளவு தூரம் அவர் சினிமாவுக்காக இருக்காரோ அதை நம்ம பாராட்டுறோம், நம்ம சந்தோஷப்படுத்துறோம், மகிழ்ச்சியா பேசுறோம். அதே நேரத்தில் அவருடைய வயசுக்கும் அனுபவத்துக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதையை கொடுக்க தெரியாத தற்குறி முண்டமா இருக்கிற இந்த தண்டம் அமாவாசை தான், ஆதவ் தான். அவர் தேர்தலுக்கு வரேன்னு சொல்லிட்டு சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னாரு. அப்புறம் திமுக அவரை நசுக்குச்சு, ஒடுக்குச்சு, பிதுக்குச்சு. அதனால பயந்துகிட்டு அவர் அரசியலை விட்டு போயிட்டாரு. போன பிறகு கடைசியில பாத்தீங்களா, அங்க போய் சம்பளம் வாங்குற மாதிரி போய் ரெட் ஜெயின்லயே போய் அவர் ஊந்துட்டாரு அப்படின்னு சொல்லி மிக மோசமான கொச்சையான விஷயத்தை பேசி அவதூறு பரப்பியிருந்தான் இந்த அரமெண்டல் ஆதவ். அரமெண்டல் தான், அப்படி வச்சுக்கலாம் நம்ம. இது இன்னைக்கு டேக்லைன் அதான் போட போறேன். அரமெண்டல் ஆதவுக்கு தரமான செருப்படி கொடுத்தார் ரஜினிகாந்த் தான் போட போறேன் நான். சோ இந்த கேரக்டருக்கு எல்லாரும் தப்புங்க நீங்க பேசுனது. ஆதவ் விஜய்க்கு செருப்படிக்கு வாங்கி கொடுக்காம விடமாட்டான் போல இருக்கு. ஏற்கனவே அவனால் தான் கெட்டு சீரழிறாரு. போதா குறைக்கு எல்லார்ட்டையும் சண்டை வலிக்கிறான், அஜித்தை சண்டை வலிக்கிறான், சூர்யாவை சண்டை வலிக்கிறான், மற்ற எல்லா நடிகர்களையும் சண்டை வலிக்கிறான். போதா குறைக்கு இப்ப ரஜினிகாந்தையும் சுரண்டி விட்டுட்டான். ரஜினிகாந்த் ரசிகர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க, அவர்கள் வாக்குகளும் உங்களுக்கு கிடைக்காது. ஏற்கனவே காக்கா கழுகுன்னு ஒரு பிரச்சனை வர ஓடிட்டு இருக்கு. இப்ப தேர்தல் நேரத்தில் இது தேவையா அப்படின்னு எல்லாரும் திட்டினாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆதவோடு பேசிடக்கூடாது அப்படின்னு ரஜினிக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சாரு. நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, இன்னும் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. நாம் உட்பட இந்த மாதிரி யூடியூப்ல பேசக்கூடிய, இணையத்துல பேசக்கூடிய நிறைய செய்தியாளர்கள், நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே ரஜினிக்கு என்ன கட்ஸ் இருக்கு, ரஜினியுடைய ப்ரீவியஸ் விஷயங்கள் என்ன, இப்ப நம்மளே நிறைய தகவல்களை சொல்லியிருந்தோம். ரஜினி கட்ஸ் பத்தி உனக்கு தெரியுமாடா முட்டா பையில நம்ம கேட்டிருந்தோம் கேள்வி. அந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இன்னும் சில பேர் ஆதாரங்களோடு பேசியிருந்தாங்க. நான் நிறைய சம்பவங்களை அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா நிறைய சொன்னேன். அந்த மாதிரி நிறைய பேர் பேசினான்னு வச்சுங்களேன். என்ன பேசினாலும் தான் பேசிய பேச்சுக்கு இதுவரை வருத்தம் தெரிவிக்கல, இதுவரை அவர் மன்னிப்பு கேட்கல, இதுவரை நான் தவறா பேசிட்டேன், நான் அதுவும் தப்பா பேசலன்னு கூட சொல்லவே சொல்லாத இந்த ஆதவ் அமாவாசைய போற இடத்துலாம் செருப்பால் அடிங்க. அவன் எங்கெல்லாம் போறானோ, அவன் வில்லிவாக்கத்தில் நிக்க போறான்னு சொல்றாங்க. வில்லிவாக்கம் மக்களே நீங்க தெளிவாருங்க, அங்க இருக்கிற ரஜினி ரசிகர்களே நீங்க தெளிவாருங்க. ஏதோ நான் அவங்களை தூண்டி விடல, நான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு அமைதியாக தன்னுடைய வாழ்நாளை மிக ரொம்ப சந்தோஷமாக பேரப்பிள்ளைகளோடு, சினிமாவை நேசிக்கிற நண்பர்களோடு ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ரஜினிகாந்த் குறித்து தேவையில்லாத சர்ச்சை கருத்தை பேசுவதற்கு ஆதவுக்கு என்ன துணிச்சல் இருக்குன்னா, அவனுக்கு என்ன துணிச்சல் இருக்கும்? நம்ம என்ன பண்ணாலும் பாஜக அரசாங்கம் நான் காப்பாத்திரும்,
41 பேர் கொலை பண்ணிட்டு ஓடி போகும்போதே நம்மளை வந்து காப்பாத்தின அந்த அவங்க, ஏன்னா கொலைக்கு அஞ்சாதவர்கள் தான் அவங்க எல்லாம். பாஜகவை சேர்ந்தவர்கள். இப்ப குஜராத் எவ்வளவு கொடுமை பண்ணாங்க, உத்தரப்பிரதேசம் எவ்வளவு கொடுமை பண்ணாங்க. அங்க வந்து மாட்டுக்கறி வச்சிருந்தானே அடிச்சு கொண்டவனை கூட காப்பாத்தி விட்ட கும்பல் தான் அந்த கும்பல். சங் பரிவார் RSS கும்பலுடைய அடிவட்டிகள் தானே பாஜகவை சேர்ந்தவர்கள் எல்லாருமே. சோ இந்த கும்பல் நம்மளை காப்பாத்திடும்னு இவனுக்கு தெரியும். அதனால தொடர்ந்து சட்டம் ஒழுங்குக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி தொடர்ந்து அவதூறுகளே பேசிட்டு இருக்கான். சண்டைக்கு கூப்பிடுறான், முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர்ன்றான். அப்ப எவ்வளவு கொந்தளிப்பாங்க எல்லாருமே. இவன் எங்கேயாவது பேசும்போது இவனுக்கு தெரியாம யாராவது உணர்ச்சி வேலைக்கிற ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, பாத்தீங்களா அராஜகவா இது, பாத்தீங்களா இந்த ஆட்சி எப்படி நடக்குது பாத்தீங்களா, அதே வந்து முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கும்பல் வரும் கிளம்பி. இவனுங்க பேசுறது தப்புன்னு தெரியாது, சண்டைக்கு இழுக்கிறது வம்பா வந்து சண்டையை கூப்பிடுறது எதுவுமே தெரியாது. இதுக்கு இடையில வந்து இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அது என்ன பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, வழக்கம் போல அவருடைய அந்த நன்றி விஷயத்துல இவங்க எல்லாரையும் சொல்லியிருக்காரு. கட்சி தலைமை பொறுப்புல இருக்கிற ஆதவ அர்ஜுனா சமீபத்துல சர்ச்சையான ஒரு விஷயத்தை, என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்தை கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் பேசுறாங்கன்னு பேரெல்லாம் போட்டார். போட்டுட்டு அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிற ரசிகர் மன்றத்தினர், ஊடகத்துறையினர், என்னை வாழ வைக்கிற எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போட்டது மட்டும் இல்லைங்க. அதுல இருந்து கடைசியில ஒரு 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 பேராவை, ஒரு வார்த்தைய, ஒரு வரிய அண்டர்லைன் பண்ணல, போல்டு பண்ணி போட்டிருக்காரு. அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டாக பேசப்படுகிற விஷயமாக உங்க முன்னாடி நான் கொண்டு வந்திருக்கேன். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். மறுபடியும் சொல்றேன், காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். காத்திருந்து யாருக்கு பதில் சொல்லும் தெரியுமா? இந்த அமாவாசை ஆதவ், இவனை நம்புகிற தற்குறி விஜய், அந்த முண்டங்களுக்கு, தகவல் வெத்துக்கழக கும்பலுக்கு காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். தேர்தலில் போய் நில்லுங்கடா மாப்பிள்ளைகளா, வாங்க, உங்களுக்கு ரஜினி ரசிகரா இருக்கிற என்னுடைய ரசிகர்களும், சினிமாவை நேசிக்கிறவர்களும், அஜித் ரசிகரும், சூர்யா ரசிகரும், இன்னும் பிற எல்லாருமே தமிழ்நாட்டை நேசிக்கிறவர்கள் உங்களை ஓட ஓட செருப்பாலே விரட்டி அடிப்பார்கள் என்பதுதான் அதுக்கு காத்திருந்து பதில் சொல்லும்னு அர்த்தம். அதுக்குள்ள அவ்வளவு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா எது காத்திருக்கோம், எதுங்க காத்திருக்கோம்? என்னைக்குமே பாத்தீங்கன்னா நீங்கள் செய்கிற எல்லா நன்மைகளும் காத்திருக்கும், நீங்கள் செய்கிற எல்லா உதவிகளும் காத்திருக்கும், நீங்கள் செய்கிற எல்லா விதமான நற்செயல்களும் காத்திருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் காத்திருக்குது இல்ல, இதே மாதிரி நீங்கள் செய்கிற அவதூறுகளும் காத்திருக்கும், நீங்கள் செய்கிற பொய் பரப்புரையும் காத்திருக்கும், நீங்கள் செய்கிற ஏமாற்று வேலைகளும் காத்திருக்கும், நீங்கள் செய்கிற துரோகங்களும் காத்திருக்கும், நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களும் காத்திருக்கிற மாதிரி, அவதூறுகள் காத்திருக்கிற மாதிரி, அயோக்கியத்தனம் காத்திருக்கிற மாதிரி, நீங்க ரஜினிகாந்தை சர்ச்சையா பேசின, கொச்சையா பேசி அதன் மூலமா உங்களுக்கு ஒரு மைலேஜ் தேடிக்க நினைத்த விஷயங்களும் காத்திருக்கிறது. காத்திருந்து அது பதில் சொல்லும். என்ன பதில் சொல்லும்? என்ன பதில் சொல்லும்? உங்களை உச்சாணி கொம்பத்துல உயர்த்த வச்சு அப்படியே கொண்டாடுமா? நீங்க பண்ண லட்சணத்துக்கு உங்களை கொண்டாடுவாங்களா? கீழே போட்டு மிதிப்பாங்க, செருப்பு எடுத்து அடிப்பாங்க, போற இடத்தெல்லாம் சுழுக்கு எடுப்பாங்க. இதுதான் நடக்கும். தேர்தலில் நீங்க ஏதோ முதலமைச்சராவை ஆயிட்ட மாதிரியே நீங்க நினைக்கிறீங்கல்ல, அங்கதான் இருக்கு மாப்பிள்ளை உங்களுக்கு. இப்ப ரஜினிகாந்தே வாய் திறந்துட்டார். பெரும்பாலும் அவரை குறித்து வருகிற அவதூறுகளுக்கு ஒரு பெருசா பேசுறதே இல்லை, ரியாக்ட் பண்றதே கிடையாது. அவருக்கு பதில் எங்களை மாதிரி ஊடகத்தை சேர்ந்தவர்கள், அவர் நலன் விரும்பிகள், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அவருக்கு பதில் சொல்லுவாங்க. இது வரைக்கும் பல அவதூறுகள் அவர் மேல வந்திருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் பல விதங்கள்ல பல பேர் தான் பதில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலம் பதில் சொல்லாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த காத்திருக்கிற காலம் இருக்குல்ல, அதுதான் 35 நாட்கள். 35 நாட்களும் தீயா வேலை செய்ய போறாங்க ரஜினி ரசிகர்கள், தீயா வேலை செய்ய போறாங்க சினிமாவை நேசிக்கிறவர்கள். விஜயனுடைய கள்ள உறவை எதிர்த்து வேலை செய்ய போறாங்க, பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண விஜயனுடைய அயோக்கியத்தனத்தை எதிர்த்து வேலை செய்ய போறாங்க, ஆதவுடைய குடும்பத்தை கலைக்கிற விஷயத்தை எதிர்த்து வேலை செய்ய போறாங்க. டெபாசிட் வாங்குற அளவுக்கு கூட வரமாட்டார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா மண்ணை கவுகிற அளவுக்கு வாக்குகளை தான் பெறுவார் விஜய்ன்றத இந்த தேர்தலில் உணர்த்தும். வில்லிவாக்கம் தொகுதி மக்களுக்கு ஒரு ஜாக்பாட்டுங்க. ஒருவேளை ஆதவ் அந்த அமாவாசை கேரக்டர், அட்ராசிட்டி, அந்த அட்டகாச பிறவி, ஒன்னத்துக்கு உதவாக்கிற, பொண்டாட்டி காசுல குடும்பம் நடத்துறவன், மாமனார் சொத்துல உடம்ப வளர்க்கிறவன், இவன் உங்க தொகுதிக்கு வந்தான்னா, குறிப்பாக வில்லிவாக்கம் மக்களே உங்க தொகுதிக்கு இவன் வந்தான்னா, இவனுக்கு உங்கள் வாக்குகள் என்கிற அந்த விஷயத்தை நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா நீங்க முடிவெடுப்பீங்க இப்ப. ஏன்னா அவனை பத்தி லட்சணம் தெரிஞ்சிடும். அப்ப அவனுக்கு என்ன பதிலடி கொடுப்பீங்க நீங்கன்னா, அவன் பிரச்சாரத்துக்கு உங்க தெருவுக்கு வந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்தாலும் அவனை செருப்பால் அடிங்க, விரட்டி அடிங்க.
நீ போதும் உங்க லட்சணம், நீ வந்து செட் பண்ணி விடுற செட்டப் ஆள் தான் நீ, செட்டப் செல்லப்பா தான் நீ, அதனால நீ கிளம்பு, எங்க ஏரியாக்குள்ளே வராத, நீ போர்டு வச்சிருங்க, உங்க தெருக்கள்ல பதாகை வச்சு விட்டுருங்க, ஆதவ அர்ஜுனான்கிற அமாவாசை எங்கள் தெருவுக்குள் நுழைய அனுமதி இல்லை, தேவையில்லாம எங்க பூட்டின கேட்டை ஆட்ட வேணாம், ஆல்ரெடி நாங்க கேட்டை பூட்டிட்டோம், நாங்க வேற ஒருத்தருக்கு வாக்களிக்க முடிவு பண்ணிட்டோம், அதனால தேவையில்லாம கேட்டு பூட்ட ஆட்டாத அப்படின்னு நீங்க உங்களுடைய கதவுகளில ஒட்டிருங்க, உங்க வீட்டு காம்பவுண்ட்ல ஒட்டிருங்க. இந்த இந்த முண்டங்க எவனா துண்டு போட்டு உள்ள வந்தாலும் சேர்க்காதீங்க. ஏன்னா இவர் ஏன் குறிப்பிட்டு இவர்களுக்கு நம்ம எதிராக பேசுறோம்னா இவனுங்க நல்லவங்களே கிடையாது, அதனால இவங்களுக்கு ஆதரவாக பேசவே முடியாது. மற்ற நிறைய கட்சிகள் இருக்குங்க, உங்களுக்கு யாரோனா பிடிச்சா நீங்க ஓட்டு போடுங்க, நான் இன்னாருக்கு போடுங்க நான் சொல்லவே இல்லை உங்களை, ஆனா இவனுக்கு போடாதீங்க, ஆதவ அர்ஜுனாவுக்கோ விஜய்க்கோ. ஏன்னா இவங்க குடும்பத்தை கலைக்கிற வேலையை ரொம்ப தெளிவா செய்யறாங்க. இப்ப ரஜினிகாந்த் அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு, காத்திருந்து பதில் சொல்லுன்றாரு. அப்ப அவர் என்ன பதில் வரும்னு அவருக்கு தெரியும்ல, இத்தனை ஆண்டு கால அனுபவம் உள்ளவர், 75 வருஷம் சினிமாவில் இருக்கார், 75 வயசு, கிட்டத்தட்ட 50 வருஷம் சினிமாவில் இருக்கார், 75 வயசு அவருக்கு. அப்ப அரை சதம் அடிச்சு 3/4 இருக்கிறவர், மூத்த சினிமாவை நேசிக்கிறவர், தாண்டி பழுத்த அரசியல்வாதியா கூட அவரை நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அரசியலுக்குள்ள இல்லைனாலும் அரசியல் தெரிஞ்சவர், 2 முதலமைச்சர்கிட்ட பதவியில் இருக்கும்போது எதிர்த்து நின்றவர். என்ன பண்ணிருவாங்க இவங்க, நாளைக்கு என்ன நடக்கும், ஐயோ நம்ம படத்தை ஓட விட்டுற மாட்டாங்க, நம்ம படத்துக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, நமக்கு ரைட் அடிப்பாங்க, எந்த பயமும் இல்லாமல் மிக தெளிவாக ஜெயலலிதாவை எதிர்த்தவர், கருணாநிதி எதிர்த்தவர். ஆனா அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, அவர்களுடைய விஷயங்கள் வரும்போது அவர்களுக்காக நின்றவர். அம்மையார் மறைவில் போய் பேசுறாரு, அவர் எப்பேற்பட்டவங்க, நாங்க வந்து அவங்க கிட்ட இவ்வளவு பெரிய அன்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு பெரிய நட்பு கிடைக்கும் எதிர்பார்க்கல, என் மகள் திருமணத்துக்கு போய் பத்திரிகை கொடுக்கும்போது அங்க என்ன நடந்ததுன்னு வெளிப்படையா சொன்னார். அவர் தான் சொன்னார் ஜெயலலிதா வந்து ஆண்டவனால காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். கருணாநிதி அவரோட மிக நெருக்க நட்பு வச்சிருந்தாரு, கடைசி காலம் வரைக்கும் கருணாநிதியோட ஒரு நல்ல நெருக்கத்தில் இருந்தாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். இதெல்லாம் வந்து வரலாறுங்க, இந்த வரலாறுல 1% கூட அத்தனையும் உண்மையான தகவல்கள், நம்ம சொல்ற விஷயம் எதையும் மாத்தி பேசல. அப்ப அப்படிப்பட்டவர் வந்து சொல்றாரு ஆதவ அர்ஜுனாக செருப்படி கொடுக்கிறாரு. இதுக்கு காரணம் என்னன்னா இதை கண்டிக்காமல் விஜய் விட்டதுதான். அவன் அப்படி பேசணும்னா விஜய் கண்டிச்சிருக்கணுமா வேணாமா? விஜய் கண்டிக்காதனால ஊரே இப்ப கண்டிக்குது. இப்ப ரஜினிகாந்தும் பேச ஆரம்பிச்சிட்டாரு, அது பின்னடைவு விஜய்க்கு தானே தெரியல. அப்ப தற்குறி முண்டா உன்னை தேவையே இல்லாம தேரை இழுத்து தெருவில் விடுது, அவனை ஏன் பக்கத்துல வச்சிருக்கிற, அடிச்சு பத்தி விடாம? அப்ப அவன்கிட்ட பணம் வாங்கிட்டியா, அவன் காசு வச்சுதான் அவன் கட்சி நடத்துறானா, அல்லது கட்சி உண்டா ஆதவுதா? நமக்கு இந்த கேள்வி எல்லாம் வந்துருது. இப்ப விஜய் எதற்கும் வாய் திறக்காம இருக்கார், அது அவர் ஆபத்துல தான் முடியும். ரொம்ப மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, மௌனமா இருக்கிறது பல நேரங்கள்ல நல்லது. ஒருத்தர் சொன்னாரு, சாக சிறந்த அறிவாளி ஒருத்தர், வாடகை கூற நாஞ்சில் சம்பத் சொன்னாரு, சிபிஐ விசாரணை விஷயம் இல்ல, கரூர் சம்பவத்துல ஏன் வாய் திறக்க மாட்டா, மௌனமா இருப்பதும் ஒருவித அரசியல் தான் அப்படின்னாரு. என்ன ஆணி போடுகிற அரசியல் அது, மௌனமா இருக்கிறது? பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருப்பதும் தப்பு, பேசக்கூடாத நேரத்தில் பேசுறதும் தப்பு. நீ எப்ப பேசணும்ன்றத நீ வரையறை வகுத்துக்கணும், எந்த இடத்துல பேசணும்ன்றது, எதை பேசணும்ன்றது. ஆதவ மாதிரி மைக் அடிச்சுட்டா எல்லாத்தையும் பேசிடலாமா? பேசினா என்ன நடக்கும்? செருப்படி, தரமான செருப்படிகள் தொடர்ந்து ஊந்துட்டே இருக்குல்ல. ஆக மொத்தம் ரஜினிகாந்த் அவருடைய அந்த அறிக்கை இன்றைக்கு இணையத்தை தெரிக்க விட்டுட்டு இருக்குது. நீங்க எல்லாருமே வந்து உங்க நல்லாவே தெரியும், நீங்க இந்த தற்குறி கும்பலுக்கு நீங்கள் உங்கள் வாக்குகள் மூலமாக, இந்த தற்குறி கும்பல் உங்க வாக்கை கேட்டு வந்தோம்னா செருப்படி பதில் கொடுத்து விரட்டி அடிங்க, உங்கள் வாக்கை உங்களுக்கு பிடித்தவருக்கு போடுங்க, அவ்வளவுதான். ஆனா சத்தியமா விஜய் நல்லவன் நம்பிராதீங்க, நாடகம் ஆடுகிறார், வேஷம் போடுறார், அதை மட்டும் நம்பிராதீங்க. தேர்தல் தேதி அறிவித்த பிறகு கூட வீட்டை விட்டு வெளியே வராம உள்ளேயே உட்கார்ந்துகிட்டு பொய் பரப்பிக்கிட்டு காசு கொடுத்து செய்தி போட்டுட்டு இருக்கான்னா, கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்கான்னா அதை நம்பிராதீங்க. காணல் நீர் அவன். நீங்க நெடுஞ்சாலையில இந்த மாதிரி நேரங்கள்ல நெடுஞ்சாலையில பயணம் பண்ற எல்லாருக்கும் தெரியும், தூரத்துல தண்ணி இருக்க மாதிரியே தெரியும், பயங்கரமா தண்ணி இருக்க மாதிரி தெரியும், போக போக அது உங்களை தாண்டி போயிட்டே இருக்கும், ஒரு கட்டத்துக்கு மேல எங்கேயுமே இருக்காது. மாய விஷயம், இவன் மாய சக்தி, தீய சக்தி கிடையாது, தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கான் இல்லையா, இவன் தூய சக்தி கிடையாது, மாய சக்தி. அது மாதிரி காணல் நீர் கண்டு பிடிக்க முடியாது, தாகத்துக்கு தண்ணி தரமாட்டான், அப்படி தண்ணி கிடைக்காம தான் பல பேர் செத்து போனாங்க. அங்க ஜாக்கிரதையா இருங்க. ரஜினிகாந்துடைய தரமான அறிக்கை, தரமான பதிலடி இன்றைக்கு இணையத்தை தெரிக்க விட்டுட்டு இருக்கு. இது சம்பந்தமாக இன்னும் என்னென்ன விஷயங்கள் வருது, யாரெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றாங்க, இதற்கு பிறகாவது விஜய், மரமண்ட விஜய்
அறிவு கட்ட முண்டோ தண்டோ தற்குறி விஜய் ஆதவை கண்டித்து அறிக்கை வெளியிடுவாரா, பேசுவாரா, பதில் சொல்லுவாரான்னு பார்ப்போம். எக்ஸ் தளத்துல எல்லாத்துலயும் போடுவார்ல, அது ஏதாவது போடுறாரான்னு பொறுத்திருப்போம். போடலன்னா அவருக்கு தான் தரமான செருப்படி கிடைக்கும். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.